ஆண்டவர் நம்மை வெளி தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய எதிர்காலத்தையே பார்க்கிற கர்த்தர். ஆமென். தாவீதினுடைய தகப்பனார் அவனை ஆடு மேய்க்கிறவரா தான் பார்த்தாரு. ஆனா ஆண்டவர் அவனை பார்க்கும்போது இஸ்ரவேலுக்கு கிங்கா பார்க்கிறாரு, ராஜாவா பார்க்கிறாரு. இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் உங்களை குறித்து பார்க்கிறத குறித்து நீங்க கொஞ்சம் கூட வருத்தப்படாதீங்க. பரலோகத்தினுடைய பார்வையே வேற. இயேசு உங்களையும் என்னையும் குறித்து பார்க்கிற பார்வையே வேற. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் குறித்து கர்த்தர் பார்க்கிற பார்வை வித்தியாசமானது. இந்த மாதம் அதை கர்த்தர் நிரூபிக்க போகிறார். அது நடக்க போகிறது. ஆமென் என்று நம்புறவர்கள் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி தேங்க்யூ ஜீசஸ். முடிந்த என் வாழ்க்கையை மறுபடியும் உயிர்ப்பிக்கிற ஒரு கர்த்தர், முடிந்த என் வாழ்க்கையை மறுபடியும் உயிர்ப்பிக்கிற ஒரு நல்ல தகப்பன். கைகளை உயர்த்தி எஸ் லார்ட், ஹல்லேலூயா. இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே நான் பார்க்கிறேன், முடிஞ்சிரும்னு பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருடைய கண்ணுக்கு முன்னாடியும் இல்ல என் பிள்ளைய நீங்க அப்படி பார்க்க வேண்டாம், என் பிள்ளைய நீ அப்படி பார்க்க முடியாது, நான் முடிகிறதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், நான் அணைகிறதற்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். கர்த்தருடைய ஒரு வைராக்கியம் இந்த இடத்துல அப்படியே மூடி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு முன்னாடி கர்த்தருடைய வைராக்கியம் நிக்குது. என் பிள்ளைய முடிகிறதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன்னு கர்த்தர் நிற்கிறார், இயேசு நிற்கிறார். அவர் உங்களுக்காக நிற்கிறார், உங்க குடும்பத்திற்காக நிற்கிறார். இல்ல முடிஞ்சு போவது இல்லை, முடிஞ்சு போவதில்லை.